எனவே அவர்களை போன்று 10 மட்டும் நோன்பு வைக்காம நீங்க என்ன செய்யுங்க, லசுமு தாசிய சேர்த்து 9ஐயும் சேர்த்து நோன்பு வைத்து ஹாலிஃபுல் யஹூத யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த முஹர்ரமுடைய 10 என்பது ஒவ்வொரு நபிமார்களுக்கு ஒவ்வொரு விதமான சோதனை. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சோதனை என்ன? அம்மா அவ்வா அவர்களை தொலைத்துவிட்டு தேடிக் கொண்டிருக்கின்றார்கள். மனைவியை தொலைத்துவிட்டு தேடக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த பிரச்சனை. அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு உடல் முழுக்க நோய் இருந்தது. அவர்களுக்கு நோய் என்ற சோதனையை அல்லாஹு தஆலா கொடுத்தான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றில் சிறை விடுவிக்கப்பட்டார்கள், சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள். அந்த சோதனை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. நூஹ் நபி அவர்கள் கப்பலிலே ஏறி 83 நபர்களோடு உலகமெங்கும் வெள்ளப்பெருக்கு இருக்கும் பொழுது கரை ஒதுங்கக்கூடிய சூழல் வராதா? எத்தனை நாள் தான் அப்படி பேசஞ்சரா பயணம் பண்ணிட்டே இருக்கிறது என்ற அவர்களுக்கு அந்த சோதனை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்தை எங்கோ அவர்கள் இருக்கின்றார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிரிஞ்சிருக்கிறாங்க, இவங்க தந்தையை அடைய வேண்டும். இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் டிஃபரண்ட் டைப் ஆஃப் ப்ராஃபட், டிஃபரண்ட் ப்ராப்ளம். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. ஆனால் பிரச்சனை ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. ஆனால் இந்த அத்தனை பிரச்சனைகள் வேண்டுமானால் வெவ்வேறாக இருக்கலாம். இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு கண்ட நாள் என்பது ஒரே நாள். அதுதான் முஹர்ரமுடைய ஆஷூரா. அதை ஒன்று நம்ம இருக்கிறோம், எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அண்ணனுக்கு இருக்காது, அண்ணனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. சில பேர் சொத்து நிறைய இருக்கும், அவங்களுக்கு தலைக்கு மேல பிரச்சனை இருக்கும். சொத்தை வச்சுட்டு இறந்து போவாரு, அந்த சொத்துக்காக அடிபிடிச்சு நிறைய பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சில பேர் சாப்பிடுவதற்கே வாழ்வாதாரம் இல்லாமல் இருப்பாங்க. இப்படி பிரச்சனைகள் வெவ்வேறு இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை அல்லாஹு தஆலா முஹர்ரமுடைய 10 அன்று தீர்த்து வைக்கின்றான். சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக ஆக்கப்படக்கூடிய சிறப்பான நாள் அதுதான் ஆஷூரா. அதுதான் நாளைக்கு அந்த நாளை நாம் சந்திக்க இருக்கின்றோம். இந்த ஆஷூராவுடைய நாளிலே இன்றோ நாளையோ அல்லது நாளையோ நாளை மறுநாளோ நோன்பு வைப்பது சுன்னத்தாக இருக்கிறது. 4000 மிலிட்டரி படைகளுக்கு மத்தியில் 72 குடும்பத்தார்களோடு இருந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தண்ணீர் கூட கொடுப்பதற்கு. எனவே அவர்களை போன்று 10 மட்டும் நோன்பு வைக்காம நீங்க என்ன செய்யுங்க, லசுமு தாசிய சேர்த்து 9ஐயும் சேர்த்து நோன்பு வைத்து ஹாலிஃபுல் யஹூத